விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி கிராமத்தில் திரௌபதி கோவில் திறக்கப்பட்ட நிலையில் நாளை பால்குடம் எடுத்து அம்மனை வழிபட ஊர் மக்கள் முடிவு செய்துள்ளனர். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் கோபிநாத் வழங்கிட கேட்கலாம். கோபிநாத், வணக்கம். விவரங்கள் என்னென்ன? விழுப்புரம் அடுத்த மேல்பாதி கிராமம் தமிழகத்துல கடந்த 2 ஆண்டுகளாக பரபரப்பாக பேசப்பட்ட ஊர் இந்த மேல்பாதி கிராமம். நம்ம பார்த்துட்டு இருக்க காட்சிகள் இந்த கிராமத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய திரௌபதி அம்மன் ஆலயம். இந்த ஆலயத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒரு தரப்பினர் வழிபாடு செய்ய மற்றொரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதுல பாத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு கருதி இந்த கோயில் அப்போது தற்காலிகமாக பூட்டி சீல் வைக்கப்பட்டதுங்க. இதனைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த விசாரணையின் போது அனைத்து தரப்பு மக்களும் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து சாமி தரிசனம் செய்யறதுக்கான அனுமதியை வழங்கணும். இரு தரப்பு மக்களும் பட்டியலின மக்களும் சாமி தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்யணும், அதற்காக பாதுகாப்பை கொடுக்கணும்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து 2 கட்ட பேச்சுவார்த்தை நடந்ததுங்க. பல கட்ட பேச்சுவார்த்தையிலும் இந்த பிரச்சனை முடிவுக்கு வரல. காரணம் பாத்தீங்கன்னா பட்டியலின மக்கள் இந்த கோயிலுக்குள் செல்ல நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்பது ஊர் தரப்பு மக்களோட ஸ்ட்ராங்கான ஒரு டிசிஷன் இருந்தது. யாரும் அவங்க ஒத்துக்கவும் இல்லை. அடுத்த கட்டமா சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிடுறாங்க, கண்டிப்பாக இரு தரப்பும் அனுமதிக்கப்படணும் என்பதுதான் நீதிமன்ற உத்தரவு. அதன் அடிப்படையில காவல்துறை இரு தரப்பிலும் பேச்சுவார்த்தை நடத்தி தற்போது இந்த கோயில் திறக்கப்பட்டு இரு தரப்பினருக்கும் சாமி தரிசனம் செய்ய அனுமதி வழங்கியிருக்காங்க. தற்போது ஊர் மக்கள் இன்னைக்கு நாள் நல்லா இல்லைங்க, வெள்ளிக்கிழமை நாளைக்கு நாங்க சாமி போறோம்னு சொல்றாங்க. பால் குடம் எடுத்து நாளை வழிபட போவதாக ஊர் மக்கள் அறிவிப்பு. இன்னும் பட்டியலின மக்கள் யாரும் கோயிலுக்குள் வரல. அந்த காட்சி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு சிலர் மட்டும் இந்த கோயில ஊர் தரப்புல சாமி தரிசனம் போயிட்டு இருக்காங்க. சாமி தரிசனம் பண்ணிட்டு வெளியே போயிட்டு இருக்காங்க. அந்த காட்சி தான் பார்த்துட்டு இருக்கோம். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி கோபிநாத்.